ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு RMZ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான நெத்திலி கருவாட்டில் 4 வகையான டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கல்லெண்ணெய் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போது 2 காஞ்ச மிளகா போட்டுடலாம். இப்போது வர மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி மூடி தேங்காவை அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது மொதப்பாலில் போட்டாச்சு. இப்போ இதை பிணைஞ்சு விட்டுடலாம். இப்போது மிளகா பொரிச்ச எண்ணெயிலேயே 100 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூட ஒரு கட்டி பூண்டை உரித்து வச்சுருக்கேன். உரித்து இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது கூட சின்னதாக 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமாவே போட்டுருங்க. நான் 100 கிராம் நெத்திலி கருவாடு போட்டிருக்கேன். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2வது பால் ஊற்றிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பால் ஊற்றிடலாம். வரமிளகா போட்டு பிணைஞ்சு வச்ச ஃபஸ்ட்டு பால். பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. எலுமிச்சை பழத்தை ஊற்றின உடனேயுமே ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிடுங்க. இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். நான் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு இன்னுமே கூடுதலாக இருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் சிம்மிலேயே நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கருகிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க தொக்குக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் தொக்கு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளியில் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஊறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். தக்காளி நல்லா மசியணும், சிம்மிலே வச்சு நல்லா மசிய விட்டுருங்க. தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். கறி மசாலா அரைக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மசாலாவை கொட்டி லைட்டாக கிண்டி விட்டதுக்கப்புறமா 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கருவாடு போட்டுக்கலாம். இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்தளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கருவாடு போட்டுடலாம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் வெங்காயம் வதங்க போகும்போது உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது கருவாடு நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கருவாடை நல்லா வெந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் லெமனில் பாதி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெத்திலி கருவாடு பொரிக்கிறதுக்காக நெத்திலி கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெத்திலி கருவாடு பொரிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக உப்பு போடக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கலாம். கருவாடு பொரிக்கிறதுக்காக ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேன். இரும்பு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கருவாடு போட்டுடலாம். கருவாடை போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கிண்டி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி கருவாடு பொரிச்சது வந்து பழைய கஞ்சி, சாம்பார் இது எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும், அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்காக மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆயில் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் பார்த்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 3 பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லா மசிகிற அளவு வதங்கி வரட்டும். இப்போது இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பச்சை வாடை போனதுக்கப்புறமா கருவாடு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரையும் இது மூடிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.